ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேத்திக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருந்தேன் பார்ட் 4க்காக. அப்போவே நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப உற்சாகமாகி நேத்திக்கே வீடியோ போட்டுட்டேன். ஆனால் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா என்னுடைய கேள்விகள் எல்லாம் நம்மளுடைய கேள்வி பதில் செஷன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் நான் பதில்கள் சொல்வதில்லை, தீர்வுகளை சொல்வதில்லை, என்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா கருத்துக்கள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் வேறுபடலாம், உங்களுடைய பார்வையிலேருந்து வேறுபடலாம், என்னுடைய கருத்துக்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்னோட கருத்தை மட்டும் தான் பண்ணுறேன். என்னோட வாழ்க்கையில் என்னுடைய அனுபவங்கள் என்னவோ அது மட்டும் தான் நான் பேசுகிறேன். சரிங்களா? சாரிங்க, இப்படி குனிஞ்சு அடைய பேசுகிறதுனால ஒருத்தவங்களாம் கேட்டாங்க, எழுதி வச்சு பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. கிடையாதுங்க, எனக்கு என்னோட மேனரிசம் அது. கீழே குனிஞ்சு பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் நான் எதையுமே எழுதி வச்சு பேசுறது கிடையாது. என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுகிறேன். அந்த நிமிஷம் என்னோட மூளை எந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்லுதோ அதை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நிஜம். நிறைய மூச்சு வாங்குறனோ. இன்னைக்கு காலையில் கூட வீடியோ பார்த்தேன், துறந்தர் வீடியோ. நான் பேசும்போது எனக்கு பெருசாக தெரியல, வீடியோவில் பார்த்தா மூச்சு திணறி பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. கியூ அப்படிங்கிற மாதிரி. வெயிட் குறைக்கணும், வெயிட் ஆகிட்டே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. எக்ஸசைஸ் பண்ணுறேன், பட் வெயிட் குறைய மாட்டேங்குது. நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறத தனியாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் குறையவே குறையாது, மூச்சு வாங்குண்டா பேசும்போது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கூட தோணும். ஜோக்காலாம் சொல்லுங்க, நிஜமாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், சாப்பாடை குறைக்கிறேன், நான்வெஜ் சாப்பிட்றதே கிடையாது, பட் வெயிட் மட்டும் ஏறிட்டே போகுது. ஒருவேளை ரொம்ப நல்ல மனசாயிடுச்சோ அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லையாடா, நீ அந்த மாதிரி ஆள் கிடையாதாடா அப்படின்னு என்னுடைய மனசாட்சி என்னை சுற்றி சொல்லுது. சரி, இந்த விஷயங்களை விட்டுருவோம். நான் இப்போ பார்த்தாலும் டாப்பிக்கை விட்டுட்டு வேறு டாபிக் போகிறதுனாலே நமக்கு என்னமோ தெரியல, வியூஸ் போகிறதே கிடையாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. வியூஸ் மெதுவாக கம்பெனி ஏறட்டும். அதை பற்றின கவலைகளோ அவசரங்களோ தேவைகளோ எதுவுமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த இதுக்கு கேள்வி கேட்கும்போது இன்றைக்கும் நிறைய கேள்விகள் வந்துருச்சு. அதில் குறிப்பாக உறவு சிக்கலை பற்றி. ஒரு ஆண் ஏன் காதலை விட்டு விழுகிறான் அப்படிங்கிறது, இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பொண்ணு, நான் அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன விஷயமா தான், நான் அவன் கேட்டதை நான் கொடுத்துருவேன், அவன் என்ன கேட்டாலும் சரி நான் கொடுத்துருவேன். அவங்க மீன் பண்ணது செக்ஸ். நான் எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனாலும் அவன் என்னை விட்டு விலகி போகிறான். இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு சொல்லக்கூடியது அதே தான். நான் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறமா. ஆனால் அது அவனுக்காக மட்டும்தான். நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன், எல்லாத்தையுமே அவனுக்கு ஒரு பரிசாக கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவனுக்கு அது புரியவே மாட்டேங்குது, அவனால் காத்திருக்க முடிய மாட்டேங்குது, அவனால் பொறுமை இருக்க மாட்டேங்குது. அதனாலே அவன் என்னை விட்டு விலகி போகிறான் அப்படிங்கிறாங்க. 2 பேர் கருத்துக்கள். நான் எல்லாமே கொடுத்தேன், அவன் விலகன்னு நினைக்கிறான். நான் எதுவுமே கொடுக்கல, அவனால் காத்திருக்க முடியல, விலக நினைக்கிறான். 2க்குமே வெவ்வேறு காரணங்கள், வெவ்வேறு துருவங்களுக்கான காரணங்களாக இருந்தாலும் பொதுமை பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவுல விரிசல் விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான். அப்போதான் ஒரு ஆணுக்கு என்னதான் தேவை யோசிச்சு பார்த்தா, நான் ஒரு ஆணா, அவங்க இன்னைக்கு அவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தவங்க, ஒரு ஆணாக உங்களுடைய பதிலை சொல்லுங்க அப்படிங்கிறதா. ஒரு ஆணா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பெண்ணோட இம்ப்ரெஷன் தான், உடம்பு தான் அப்படிங்கிறது தான் நிஜம். அதை பார்த்து தான் அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான். இது தப்போ இதுவோ எல்லாம் கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அதிசயமாய் தெரிவது, எந்த விதமான தவறும் கிடையாது. அதுதான் இயற்கையின் ஏற்பாடு கூட. அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் மென்டலாக ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பையனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்நார்மல். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்கணும், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நார்மலான வாழ்க்கை. 14 வயசுக்கு மேலே உங்களுக்கு அந்த விதமான தேடல் இல்லை, நான் இப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று போய் சொல்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் அப்நார்மலாக இருக்கீங்க, டாக்டரை போய் பாருங்க அப்படிங்கிறது தான் நிஜம். அப்படின்னா என்ன தேடல் அவனுக்கு, அந்த ஆணுக்கு? எப்பவுமே நான் சொன்ன மாதிரி தான், இன்ஃபெக்சுவேஷன், உடல் அழகு, இதெல்லாம் பார்த்து தான் காதல் வருது, காமம் வருது. ஓகே, ஒரு தடவை 10 தடவை 50 தடவை 100 தடவை. அதுக்கப்புறமா அந்த காமம் வடிந்து போகும், உடல் பழகி போகும், எங்கே எது இருக்கும் என்பது தெரிந்து போகும், அளவுகள் புரிந்து போகும். அதுக்கப்புறமும் அந்த காதல் நீடிக்கணும்னா அங்கே காதல் இருக்கணும். எப்பவுமே ஒரு ஆணுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒருத்தவங்க வேணும், ஒரு டீச்சர் மாதிரி ஒருத்தவங்க வேணும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தவங்க இருக்க வேணும். காயம்பட்டு அரவணைக்கவும், தப்பு செஞ்சால் தண்டிக்கவும், எப்பவும் தோளில் கை போட்டு பேசுகிறக்கும் ஒரு ஆள் அவனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது பெண்ணாக இருக்கிறது அவன் ரொம்ப ஆசைப்படுவான். அவகிட்ட நம்ம காலில் விழுகணும்னு ஆசைப்படுவான், காலில் விழுந்து கிடக்கணும், நம்மளை அவளை அடித்து மிதிச்சா கூட பரவாயில்ல, அவகிட்ட இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான் நிஜம். எப்போ பார்த்தாலும்
ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் பண்ணுறாம கொஞ்சம் காதலை ட்ராமாட்டிக்காக எடுத்துகிட்டு போங்க, பொய்டிக்காக எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், கொஞ்சம் கிரிஞ்சியாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அது அழகாக இருக்கும். சில சமயங்களில் காதல் காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேனி உலக காலம் மாதிரி தான். அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அப்போ என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுதான் வாழ்க்கையை பெரும்பாலும் நீட்டிச்சு கொண்டு போயிட்டே இருக்கும். பின்னாடி யோசித்து பார்க்கவும், சிரித்து கொள்ளவும், மகிழ்ந்து கொள்ளவும் அது அழகான விஷயமா இருக்கும். எப்போவுமே ப்ராக்டிக்கலாக இருக்காதீங்க. இந்த ஹார்மோன் சுரக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க. காதலை காதலாய் பாருங்கள், அன்பை அன்பாய் பாருங்கள், சொக்கி போங்கள், இல்லை தண்டனை கொடுங்கள், கொஞ்சுங்கள், கொணட்டுங்கள், எல்லாமே பண்ணுங்க. காதலுக்கு அத்தனையும் அழகு. அது மட்டும்தான் உறவை கொண்டு போயிட்டே இருக்கும். அதை விட்டு போட்டு எவ்வளவு பணம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எதிர்கால பிளானிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆணுக்கு இறுக்கமாகி போயிடும். ஏன்னா அவனுக்கு 1008 வேலைகள் இருக்குது. அத்தனை இடங்கள்லையும் பணம், அது தேவைகள், இதை பற்றின ப்ரெஷரோடையே இருக்கவன் இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் அதே ப்ரெஷர், அதே பட்டியல்களை நீட்டும் போது அவன் வெறுப்படைகிறான். இதுதான் பொதுவான முறிதலுக்கான காரணம். அதை தாண்டி பெரும்பாலும் ஆண்கள் காதலை முறித்துக் கொள்வதில்லை. 90% காதல் தோல்விகளுக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மூளையால் யோசிக்காமல் மனதால் யோசிப்பாங்க. அதை தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. தன்னோட அம்மா அப்பாவுக்கு, அவங்களுடைய உணர்வுகளுக்கு, குடும்ப கௌரவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆணுக்கு அப்படியான தேவைகள் இல்லை. ஏன்னா ஆண் எந்த விதத்திலும் பாதிப்படைப்போவதில்லை. ஒரு பொண்ணு உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியான பாதிப்புகளை தொடர்ந்து அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம். ஆனால் காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் நிஜம். நான் 17 வருஷத்துக்கு முன்னாடி, 18 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சித்தி லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதாவது 41 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் மேரேஜ் இருந்திருக்கு. ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கு. ஸோ காலங்காலமாக காதலுக்கு எதிர்ப்புகளும் இருந்திருக்கிறது. காதல் சூழல்களினால் பிரியப்பட்டும் இருக்கிறது. இதில் யார் மீதும் குற்றமெல்லாம் கிடையாது, யார் மீது தவறுமெல்லாம் கிடையாது. எப்போவுமே சூழல் மட்டுமே காதலுக்கு எதிரியாக இருந்திருக்கிறது. சேராத காதல் அதை எல்லாமே காவியமாக மாறி இருக்கிறது. சேர்ந்த காதல் டைவர்ஸ்லையும் முடிஞ்சிருக்கு. அதையும் நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வெறுமனா ஆண் மட்டுமே பிரியறாங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆண் 100ல் ஒருத்தன் தான் பிரிவான். 100ல் 90% காதல் தோற்று போகுதுன்னா அதுக்கான காரணம் பெண்களாக தான் இருக்கும். அது தவறுகளும் சொல்ல முடியாது. அவங்களும் உண்மையாக தான் நேசிப்பாங்க. இவங்க கூட நம்மளுடைய வாழ்க்கை போச்சுன்னா நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. பட் ஏதோ ஒரு புள்ளியில் குடும்ப சூழல் காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக, தனக்கு கீழே இருக்க தங்கச்சி தம்பிகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி காரணமாக உடஞ்சி தான் போகுது. ஏன்னா காதல் அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை, அது சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இந்த சமூகம் இன்னும் வளரலன்னா, முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் பத்தாது அப்படிங்கிறதான் நிஜம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. இங்கே கேட்டதுக்கான பதிலை நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஆனால் இதுதான், ஆண் எப்பொழுதுமே தோற்று போகணும்னு நினச்சி பண்ணுறது கிடையாது. பெண்ணை பகலக்காயாய் மாற்றணும்னு நினைக்கிறது கிடையாது. அவனை குற்றம் சாட்டாதீங்க. உண்மையிலேயே ஆண் என்பவன் கொஞ்சம் பாவங்க. அவன் உண்மையிலேயே பாவம் தான். அதை ஆணாக இருந்து நானே சொல்கிறேன், வெக்கமே நான் சொல்கிறேன், அவன் பாவம் தான். அவனை போட்டு இந்த வாழ்க்கை அடி 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 அடின்னு அடித்து நொறுக்கி தள்ளுது. அதுக்கப்புறம் அவன் என்னதான் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. எங்கே போனாலும் அவனால் இருக்க முடியாது, சரியாக சிரிக்க முடியாது, சரியாக எல்லாத்துலேயுமே. ஒரு 20 வயசை தாண்டினா எந்த பையன்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அவனை வாழ்க்கை எடுத்தோடனே செருப்பு கழட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். ஒவ்வொரு தடவையும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டே தான் இருப்பான். பரவாயில்ல 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 பரவாயில்ல. 30 வயசுக்கு மேலே அப்பா எல்லாம் தெய்வமாக தெரிவாங்க. ஏன்னா ஆணுடைய வாழ்க்கை அவ்வளவு கடினம். பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க, பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் ஆணுக்குன்னு இதுதான் கடமை, உத்தியோகம், புருஷ லட்சணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவனை துரத்தி அடிக்கிறது பார்க்கும்போது கடுப்பு தாங்க வருது. சாரிங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறது, நானும் மாண்டானே. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.